ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கார்த்திக் சீரியஸ் 2.0. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தரமான 3 ஏஐ ஜெனரேட்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த ஏஐ ஜெனரேட்டர் முழுக்க ஃப்ரீ தான். எந்த ஒரு ப்ரீமியம் ஆப்ஷனும் கேட்காது, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி எதுவும் கேட்காது. ஃப்ரீ தான் யூஸ் பண்ணுறதுக்கு. நான் எடுத்துகிட்டு வந்திருக்க ஏஐ யூஸ் பண்ணி உங்களால் அன்லிமிட்டடாக இமேஜ் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இமேஜ் மட்டும் இல்லை, தம்ப்நெயில் கூட உங்களால் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும் இதை யூஸ் பண்ணி. அது மட்டும் இல்லை, இந்த ஏஐ ஜெனரேட்டரை யூஸ் பண்ணி உங்களால் லோகோ, இமேஜ் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி கூட ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம டாப் 3 பொசிஷனில் பார்க்க போகிற ஏஐ வந்து ஐடியோகிராம் ஏஐ தான். அந்த ஐடியோகிராம் ஏஐ வந்து கூகுளில் போய்ட்டு ஐடியோகிராம் ஏஐன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்கே வரும். ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இது ஃப்ரீயாக சைன்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி சைன்அப் பண்ணி வச்சுருக்கறனால இப்படி தான் உங்களோட ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ப்ராம்ப்ட் இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராம்ப்ட் வேணும்னா நீங்களே கூட உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்டை இன்புட் பண்ணிக்கலாம். இல்லையா உங்களுக்கு சாட்ஜிபிடியோட ஹெல்ப்போட ப்ராம்ப்ட் வேணும்னா நீங்கள் சாட்ஜிபிடி ஆன் பண்ணிக்கோங்க. சாட்ஜிபிடி ஆன் பண்ணி நான் போட்டிருக்க மாதிரி சும்மா உங்களுக்கு தேவை இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு சும்மா டைப் பண்ணிங்கன்னாவே கிரியேட்டிவ் ப்ராம்ப்ட் அண்ட் அனிமீஸ் லுக் லைக் இந்தியன் கல்ச்சர் வியரிங் ப்ளூ ஹூடி அண்ட் சன் கிளாஸ் அண்ட் பேக்ரவுண்ட் லைக் ஹோம் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாட்ஜிபிடி உங்களுக்கு அது ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஐடியோகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐடியோகிராமில் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு எந்த ரேஷியோவில் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே அனிமி கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். தேவைன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் 3 டாட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டாப் 2 பொசிஷனில் இருக்கிற வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லியோனார்டோ வெப்சைட். லியோனார்டோ ஏன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்கே வரும். ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இது மாதிரி தான் இருக்கும். இதுவும் ஃப்ரீயாக சைன்அப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சைன்அப் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இங்கே இமேஜ் கிரியேஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் கிரியேஷனை செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல ப்ராம்ப்ட் போடுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம முன்னே போட்ட ப்ராம்ப்டை எடுத்து போட்டிங்கன்னா இது வந்து கிரெடிட் பாயிண்ட்ஸ் கேட்கும். இந்த 150 கிரெடிட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க நம்மளுக்கு. நம்ம இதுலேருந்து ஒரு 7-8 இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 150 கிரெடிட் பாயிண்ட்ஸு உங்களால் 7-8 இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த ப்ராம்ப்டை எடுத்து நம்ம ஜென்ரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு அதுவே இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான், ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த வெப்சைட்டை நம்ம ஏன் டாப் 2ல் வச்சுருக்கோம்னா இந்த இமேஜை வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படியே உங்களால் பேக்ரவுண்டு கூட ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கணுங்கன்னா இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிமூவ் பேக்ரவுண்டுன்னு இருக்கும். அந்த ரிமூவ் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்து ஒரு 2 டோக்கன் எடுத்துக்கும். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இதிலே பேக்ரவுண்ட் கூட ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதனால தான் இதை வந்து நம்ம டாப் 2 பொசிஷனில் வச்சுருக்கோம். ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரிஜினல் இமேஜ்னு இருக்கும், இந்த இடத்துல நோ பேக்ரவுண்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் வந்து உங்களுக்கு காட்டும். அதை ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல டவுன்லோட் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிரும். பார்த்தீங்களா, டவுன்லோட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த மாதிரி தான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம டாப் 1ல் வச்சுருக்க வெப்சைட் வந்து அடோப் எக்ஸ்பிரஸ். கூகுளில் போய்ட்டு அடோப் எக்ஸ்பிரஸ்னு டைப் பண்ணிக்கோங்க. அதை ஃபஸ்ட்டாக வர லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கெட் அடோப் எக்ஸ்பிரஸ் ஃப்ரீ செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த வெப்சைட்டை நான் ஏன் ஃபஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி உங்களால் லோகோ க்ரியேட் பண்ணிக்க முடியும். சோஷியல் மீடியாவில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், டிக்டாக், ஃபேஸ்புக் போஸ்ட் அந்த மாதிரி ஸ்டோரி எல்லாமே இதில் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதனால தான் இது வந்து நான் ஃபஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் நீங்கள் இமேஜ் க்ரியேட் பண்ணணும்னா இந்த ஜென்ரேட் ஏஐன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து டெக்ஸ்ட் டு இமேஜின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல உங்களோட ப்ராம்ப்ட் நீங்கள் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ப்ராம்ப்டை சூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு ஜென்ரேட்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இந்த வெப்சைட். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட் நான் ஃபஸ்ட்டாக எடுத்து வந்ததுக்கு காரணம் உங்களுக்கு
உங்களுக்காக நீங்கள் இமேஜ் க்ரியேட் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் இமேஜஸ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஏஐ இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. அது எஃபெக்டிவாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு இந்த வெப்சைட்டு. அது மட்டும் இல்லாத ரெஃபரன்சஸ் இமேஜஸ் உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டைல்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஸ்டைலில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே கம்போசிஷன் சொல்லிட்டு அது உங்களுக்கு கம்போசிஷன் எந்த மாதிரி வேணும் உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணி ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நான் இதை வந்து ஃபஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஓகே காய்ஸ், பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.